வணக்கம் நண்பர்களே, தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீண்ட காலமா பாத்தீங்க அப்படின்னா பல மொழிகளுடைய தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பல மொழிகளுடைய வரலாறை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சோ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா நீண்ட காலமா எல்லாரும் கேட்டுட்டு இருந்தது என்ன அப்படின்னா துளு அப்படிங்கிற ஒரு மொழி இருக்குது. இந்த மொழியை பத்தின வரலாறு பேசுங்க, துளு அப்படிங்கிற மொழியை பத்தி நாங்க தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. சோ அப்படி இந்த துளு அப்படிங்கிற மொழியை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த துளு அப்படிங்கிற மொழியை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், கேள்விப்படாம இருக்கலாம். கேரளா கர்நாடகா பகுதிகளுக்கு நீங்க போயிட்டு வந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா, இல்ல இந்த வீடியோ பாக்குற நீங்க கர்நாடகா கேரளா பகுதிகளில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மொழியை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியல அப்படின்னா இந்த பதிவு முழுசா பார்க்கும்போது இந்த மொழியை பத்தின ஒரு புரிதல் உங்களுக்கே கிடைக்கும். இந்த துளு அப்படிங்கிற மொழி எங்க பேசப்படுது, எப்படி உருவானுச்சு? முதல்ல இந்த துளு அப்படிங்கிறது இந்தியாவுல பாத்தீங்க அப்படின்னா தென்னிந்தியாவுல கேரள கர்நாடகா கடற்கரை பகுதிகளில் கோஸ்டல் ரீஜன் சொல்லப்படக்கூடிய இந்த ஓரங்கள்ல கடற்கரை ஓரங்கள்ல பேசப்படுது துளு அப்படிங்கிற மொழி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த துளு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்டேட்டும் இணைந்தாப்புல இருக்கக்கூடிய இடங்கள்ல பேசப்படுது. கேரளாவிலையும் உள்ள கடற்கரை பகுதிகளில் பேசுறாங்க, கர்நாடகாவிலையும் உள்ள கடற்கரை பகுதிகளில் பேசுறாங்க. இது ஒரு மிக பழமையான ஒரு மொழி அப்படின்னு சொல்லப்படுது துளு அப்படிங்கிறது. இது சரியா எந்தெந்த பகுதிகளில் பேசப்படுது அப்படின்னா, அதாவது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தக்ஷிண கன்னடா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பகுதிகளான உடுப்பி ரீஜியன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதிகளில் இருந்து கேரளாவில் இருக்கக்கூடிய காசர்கோட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பகுதிகள் வரையுமே இந்த துளு அப்படிங்கிற மொழி பேசப்படுது, குறிப்பா கடற்கரை ஓரங்கள்ல அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மொழியை கிட்டத்தட்ட இந்தியாவில் எத்தனை பேர் பேசுறாங்க அப்படின்னா 18 இருந்து 20 லட்சம் மக்கள் இந்த மொழியை பேசலாம் அப்படின்னு குறிப்பிடப்படுது. இந்த மொழி கிட்டத்தட்ட 2500 வருடங்கள் பழமையானதா இருக்கலாம் அப்படிங்கறத மங்களூர்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில தெரிவிச்சிருக்காங்க. ஒரு ஆய்வு கட்டுரையில ஒரு அறிக்கையில வெளியிட்டிருக்காங்க. இது ரொம்ப பழமையான ஒரு மொழியா இருக்கலாம், இந்தியாவில் உருவான பழமையான மொழிகள்ல இந்த துளு அப்படிங்கிற மொழி இருக்கலாம் அப்படிங்கறத அவங்க வெளியிட்டிருக்காங்க. சரி, இந்த துளு அப்படிங்கிற மொழி எப்படி உருவானுச்சு, துளு அப்படிங்கிறதுக்கான பெயர் காரணம் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். முதல்ல எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் ஆதி காலத்துல உருவான விஷயங்கள், புராணங்கள், வேதங்கள் இதுதான் எல்லாருமே சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி இந்த துளு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பழமையான இந்த மித்தாலஜி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புராணங்கள், இதிகாசங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் இந்த துளு அப்படிங்கிற பேர் குறிப்பிடப்பட்டிருக்கு. அவ்வளவு பழமையானது இந்த மொழி அப்படின்னு சொல்லப்படுது. சோ புராணங்களின் அடிப்படையில பார்க்கும்போது வரலாறு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு பகுதியை இன்னைக்கு துளு பேசிட்டு இருக்கக்கூடிய துளு அப்படிங்கிற மொழியை பேசக்கூடிய இந்த பகுதிகளை துளு தேசா இல்ல துளு தேசம், துளு நாடு அப்படிங்கிற பெயர்களால அழைச்சிருக்காங்க. இந்த துளு அப்படிங்கிற மொழி பாத்தீங்க அப்படின்னா 18 புராணங்கள் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய புராணமான பிரம்மாந்த புராணம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு புராணத்துல இது குறிப்பிட்டிருக்காங்க. அந்த பிரம்மாந்த புராணம் அப்படிங்கிற அந்த புராணத்துடைய ஒரு பகுதியா ஆனந்த சயன கஷேத்திர மகாத்மியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பிரிவு, ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில பாத்தீங்க அப்படின்னா திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடிய கோயில்களை பத்தி பேசப்படுது. ஒரு சில பாடல்கள், ஒரு சில வரலாற்று தகவல்கள் அது குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ அப்படி திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடிய கோயில்களை பத்தி குறிப்பிடும் போது அதுலதான் துளு தேசம் அப்படிங்கிற வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கு. சோ இந்த 18 புராணங்கள்லே ஆதி காலத்திலே இவ்வளவு பழமையான காலகட்டத்திலே புராணங்கள் இயற்றப்பட்ட காலகட்டத்திலே துளு தேசம் அப்படிங்கிற இடம் இருந்திருக்கு அப்படிங்கிறது எவ்வளவு பழமையானது அப்படிங்கிறது இந்த ஒரு ஆதாரம் மூலியமா நமக்கு தெரிய வருது. இந்த துளு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதற்கு சரியான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லப்படுது. பெரிய பெரிய ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த துளு அப்படிங்கிற பேரே புராணங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. ரொம்ப பழமையான ஒரு பேரா இருக்கு. 2000 வருடங்கள், 2000 இருந்து 2500 வருஷங்கள் பழமையானதா இருக்கலாம் இந்த துளு அப்படிங்கிற மொழி. சோ அப்படி இந்த துளு அப்படிங்கிறதுக்கான பெயர் காரணம் என்ன, இதுக்கான சரியான அர்த்தம் இன்னைக்கு வரைக்கும் தெரியல. ஆனா புராணங்களை ஆய்வு செஞ்ச பல ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது இந்த புராணங்கள்ல துளு நாடு, இந்த துளு தேசம் அப்படிங்கிற இந்த ஒரு இடம் எப்படி உருவானுச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு கதை இருக்குது. அது என்ன கதை அப்படின்னா, விஷ்ணு பகவான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருடைய முக்கியமான அவதாரமான பரசுராமர் அப்படிங்கிற இந்த அவதாரம் பாத்தீங்க அப்படின்னா, அவர் தான் அவருடைய கோடாரியால பாத்தீங்க அப்படின்னா இந்த தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய காசர்கோடு அப்படிங்கிற பகுதியையும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய துளுநாடு அப்படிங்கிற பகுதி பாத்தீங்க அப்படின்னா, அதாவது கடலுக்குள்ள மூழ்கி இருந்துச்சு. அதை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவருடைய கோடாரியை வீசி நிலத்துல பிளவு ஏற்படுத்தி அந்த ஒரு பகுதி நிலப்பகுதியை கடல்ல இருந்து, கடலுக்கு அடியில இருந்து வெளியே கொண்டு இந்த துளுநாடு அப்படிங்கிற நாட்டையும் கேரள பகுதியை உருவாக்குனாரு அப்படிங்கிற புராண கதை ஒண்ணு இருக்குது. சோ அதன் மூலியமா அதுக்கு துளுநாடு அப்படிங்கிற பெயர் வந்தது. அந்த காலகட்டத்திலே பரசுராமருடைய அவதாரங்கள்ல இருக்கக்கூடிய இதிகாச கதைகள்லயே துளுநாடு அப்படிங்கறத இவரு தான் உருவாக்குனாரு, பெருமாளுடைய இந்த ஒரு அவதாரம் தான் உருவாக்குனுச்சு அப்படிங்கிற கதை புராணங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுல துளுநாடு, துளு தேசம் அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க. சோ அந்த வகையில பார்க்கும்போது துளு அப்படிங்கிற இந்த பெயருக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கறத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு போர்ஸ், அதாவது வேகத்தினால
கடலுக்கு அடியிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு சக்தி, இல்ல அப்படின்னா அதாவது ஒரு ஃபோர்ஸ்னால வெளிப்படக்கூடிய ஒரு விஷயம், ஒரு பிளவு அப்படின்ட்டு எந்த மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த துளு அப்படிங்கிற பெயர் காரணம் குறிப்பிடுறாங்க. ஏதோ ஒரு சக்தி, ஏதோ ஒரு வேகம், அதனால ஏற்பட்ட ஒரு விளைவு அப்படிங்கறதான் துளு. ஆனா இதுக்கான எக்ஸாக்ட் மீனிங் வந்து யாருக்குமே தெரியல. ரொம்ப ரொம்ப ஒரு பழமையான ஒரு பெயரா தான் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு இதுக்கான அர்த்தம் என்ன, துளு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப பழமையான ஒரு மலையாள இலக்கியமா இருக்கக்கூடிய கேரளோல்பதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பழமையான இலக்கியத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு துளுநாடு அப்படிங்கிற பேர் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா கேரளா வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய அரசரான கேரள சேரமான் பெருமாள் அப்படிங்கிற ஒரு அரசர் கூட பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு மிகப்பெரிய துளு அரசர் அப்படின்னு சொல்லப்படுது. சோ அதன் அடிப்படையில் துளு அப்படிங்கிற மொழி மீது கொண்ட பற்றுனால அவருடைய பேரை வந்து துளுபன் பெருமாள் அப்படிங்கிற பேர்னால அவர் வந்து மாத்திக்கிட்டாரு. அப்படி கூட இவர் வந்து அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ அந்த மாதிரி தான் துளு அப்படிங்கிற மொழி வந்து வரலாற்றில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த துளு அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் வந்து ஒருவேளை வந்து நீரா கூட இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த துளு அப்படிங்கிற மொழி வந்து பேசப்படக்கூடிய இடம் வந்து கடற்கரை பகுதிகளா இருக்குது. ஒருவேளை அந்த காலகட்டத்தில் துளு அப்படிங்கிற வார்த்தைக்கு கடற்கரை பகுதி, இல்ல கடல், இல்ல நீர் அப்படிங்கிற பெயர் காரணத்தினால கூட இந்த துளு அப்படிங்கிற பெயரை வச்சிருக்கலாம் அப்படிங்கறதே ஆராய்ச்சியாளர்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனா இன்னைக்கு வரைக்கும் எக்ஸாக்ட் மீனிங் வந்து தெரியாம தான் இருக்குது. சோ இது மட்டும் இல்லாம இப்ப இந்த துளு அப்படிங்கிற மொழி வந்து எப்படி உருவாக்கப்பட்டது, எந்த மொழியினுடைய ஒரு பிரிவாவோ இல்ல எப்படி வந்து இந்த மொழி வந்து உருவானது அப்படிங்கறதுக்கான ஆதாரம் பார்க்கும்போது எந்த ஒரு மொழி உருவானதுக்கான ஆதாரம் அப்படின்னு நம்ம பார்த்தாலே அது வந்து எழுத்து வடிவமா இருந்திருக்கணும். அதுக்கு முன்னாடி பேச்சு வழக்குல இருந்திருக்கணும். பேச்சுல இருந்து எழுத்து வடிவாகி தான் உருவாகி இருக்கணும். சோ அந்த மாதிரி இது வந்து எந்த ஒரு படிமத்தினால உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா திகலாரி ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு எழுத்து வடிவம் இருக்குது. இதன் மூலியமா தான் துளு அப்படிங்கிற மொழி வந்து உருவானுச்சு அப்படிங்கறதுக்கான ஆதாரம் இருக்குது. இந்த திகலாரி ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் பழமையானது அப்படின்னு கூறப்படுது. இது எங்க கண்டெடுத்திருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய வீரநாராயண கோயில் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குலசேகரா அப்படிங்கிற இடத்துல வீரநாராயண கோயில்ல இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் இங்க கிடைக்கக்கூடிய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல இந்த திகலாரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு ஸ்கிரிப்ட் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த துளு அப்படிங்கிற மொழி வந்து எந்த ஒரு அரசர் கீழே அரசர்ச்சி கீழே அதிகமா பேசப்பட்டது, ரொம்ப புகழ் பெற்றது அப்படின்னா ஆலுப்பா டைனாஸ்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கர்நாடகா வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய அரசாட்சி இருக்குது. சோ இந்த ஒரு அரசர்களுடைய ஆட்சி கீழே தான் துளு அப்படிங்கிற மொழி வந்து அதிக அளவுல பேசப்படுது, ரொம்ப ஃபேமஸாவும் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆலுப்பா அரசர்களை இன்னொரு விதமா என்ன அழைக்கிறாங்க அப்படின்னா ஆல்வகேடா அப்படிங்கிறது கூட குறிப்பிடுறாங்க. சோ இவங்களுடைய அரசாட்சி கீழே தான் துளு அப்படிங்கிற மொழி வந்து புகழ் பெறுது அப்படிங்கிறது கூட குறிப்பிடப்படுது. இதை விட இன்னொரு ஆச்சரியமான தகவல் என்ன அப்படின்னா தமிழ் மொழி மிக பழமையான மொழி, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். தமிழ் மொழியில தமிழ் இலக்கியங்கள்ல குறிப்பிடாத விஷயமே கிடையாது. சோ அதே மாதிரி இந்த துளு அப்படிங்கிற மொழியை பத்தி ஆதி காலத்துல சங்க இலக்கியங்கள்லயே குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமா, சங்க இலக்கியங்கள்ல ஒரு பாடல்களை ஏற்றின மாமூலர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சங்க இலக்கிய ஆசிரியர் இருக்கிறாரு. அவருடைய பாடல்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த துளு நாடு அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. அது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த மாமூலர் அப்படிங்கிற ஒரு எழுதின இந்த சங்க இலக்கிய பாடல்களை வந்து கிட்டத்தட்ட 2000 வருஷங்கள் பழமையானதா இருக்கலாம் அப்படின்னு குறிப்பிடப்படுது. சோ அப்படி இந்த மாமூலர் அப்படிங்கிறது வந்து துளு நாடு அப்படிங்கிற பெயர்கள் அவருடைய பாடல்கள் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா அகனான் ஒரு பாடல்கள்ல கூட இந்த துளு நாடு அப்படிங்கிற பெயர் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அகனான் ஒரு பாடல்ல 15வது பாடல்ல பாத்தீங்க அப்படின்னா துளு நாடுல இருக்கக்கூடிய அந்த கல்ச்சர், அவங்க வாழக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு, அந்த துளு நாட்டுல இருக்கக்கூடிய அந்த இயற்கை அழகு, அதை பத்தி எல்லாம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா கிரேக்கர்கள் கூட இந்த துளு மொழியை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு கூறப்படுது. அதாவது 2ஆம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா கிரேக்கர்கள் வந்து இந்த சைடு வணிகம் செய்யறதுக்காக வந்திருக்காங்க. அப்படி வந்த போது அவங்களுடைய இலக்கணங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா தோலோ கோயிடா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு வார்த்தையினால இந்த துளு நாடு அப்படிங்கிற பேரை கூட குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இப்படிலாம் வந்து துளு அப்படிங்கிற மொழியை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க, இப்படி எல்லாம் உருவானுச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். பட் ஆனா பாத்தீங்க அப்படின்னா இந்த துளு அப்படிங்கிற மொழி வந்து கிடைச்சதுக்கான ஆதாரமா எதுல இருந்து வந்து கிடைச்சது அப்படிங்கிறதுக்கான ஆதாரமா பார்க்கும்போது திகலாரி ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த துளு அப்படிங்கிற மொழி உருவானதுக்கான மிக முக்கியமான ஒரு ஆதாரமா திரும்ப பிராமி எழுத்து படிவம் தான் வந்து நிக்குது. தென்னிந்தியாவில பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு பழமையான எழுத்து படிவம் வந்து அது பிராமி அப்படிங்கிறது. சோ இந்த பிராமியும் தமிழும் இணைந்துதான் தமிழி அப்படிங்கிற ரொம்ப பழமையான ஒரு எழுத்து படிவம் இருந்தது அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து அகழ்வாராய்ச்சியாளர் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி அந்த அடிப்படையில பார்க்கும்போது இந்த பிராமி அப்படிங்கிற எழுத்து படிவம் மூலியமா இது வந்து உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சிகள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இந்த பிராமி அப்படிங்கிற எழுத்து படிவம்ல இருந்து இன்னொரு ஒரு சப் டிவிஷன்ல ஒரு பிரிவுல வந்து இன்னொரு ஒரு எழுத்து முறை வருது. அதுதான் வந்து கிரந்தா ஸ்கிரிப்ட், கிரந்தா எழுத்து முறை அப்படின்னு சொல்லப்படுது. இதன் மூலியமா தான் துளு அப்படிங்கிற மொழி வந்து உருவாக்கப்படலாம். இந்த கிரந்தா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு எழுத்து படிவங்கள் எந்த ரீஜன்ல கிடைச்சிருக்கு அப்படின்னா தமிழ்நாடு கேரள பகுதிகளில் இது கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதன் மூலியமா தான் இந்த ஒரு எழுத்து படிவம் எழுத்து வடிவம் மூலியமா தான் இந்த துளு அப்படிங்கிற மொழி வந்து
உருவாகி இருக்கணும் அப்படிங்கறத வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. சரி, இது என்ன இந்த கிரந்தா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கிரந்தா எழுத்து முறை அப்படின்னு கேட்டா, இந்த கிரந்தா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது தென்னிந்திய பகுதிகளா இருக்கக்கூடிய பிராமி எழுத்து முறையிலிருந்து உருவான ஒரு சப்டிவிஷனா உருவான ஒரு எழுத்து முறை தான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கிரந்தா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது தமிழ்நாடு கேரளால கிடைச்ச மாதிரி இது முதல்ல எந்த அரசாட்சி கீழே உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா, இது வந்து பல்லவர் காலத்துல கிடைக்கப்பட்ட ஒரு எழுத்து முறை அப்படின்னு சொல்லப்படுது. பல்லவர் காலத்துல இதை வந்து பயன்படுத்தி இருக்காங்க. இந்த கிரந்தா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது எதனோட ஒத்து போகுது, எதனோட சம்பந்தப்பட்டது அப்படின்னா, தமிழ் மொழியில இருக்கக்கூடிய வட்டெழுத்து வடிவங்கள், இந்த வட்டெழுத்தோட இந்த கிரந்தா அப்படிங்கிற இந்த ஒரு எழுத்து முறை வந்து ஒத்து போகுது அப்படிங்கறத ஆராய்ச்சியாளர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கேரளாவில் பேசக்கூடிய மலையாளம் இருக்குல்ல, சோ அதற்கான அடிப்படையே இருந்த இந்த மலையாளம் ஸ்கிரிப்டும் இந்த ஒரு கிரந்தா ஸ்கிரிப்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புள்ளது அப்படிங்கிறது கூட குறிப்பிடப்படுது. சோ இதன் மூலமா என்ன தெரியுது அப்படின்னா, அதாவது துளு அப்படிங்கிற மொழி வந்து உருவாகிறதுக்கான மிக அடிப்படை ஆதாரமாவே இந்த கிரந்தா அப்படிங்கிற எழுத்து முறை தான் இருந்திருக்குது. பிராமியில இருந்து அதனுடைய ஒரு சப்டிவிஷனா ஒரு கிளை எழுத்து பிரிவா உருவான இந்த கிரந்தா அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து எங்க கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, தமிழ்நாடு கேரளால கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் ஆராய்ச்சியாளர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இப்படிதான் துளு அப்படிங்கிற வந்து மொழி உருவானுச்சு அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் வந்து நமக்கு தெரியுது. சோ துளு அப்படிங்கிற ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, துளு நாடு அப்படிங்கறதே கேரள கர்நாடகா கடற்கரை பகுதிகளில் பேசப்படக்கூடிய கடற்கரை மொழி தான் இந்த துளு அப்படிங்கிறது. இந்த துளு அப்படிங்கிற மொழி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சு பேசுறாங்க. ஒவ்வொரு ப்ரொனன்சியேஷன் டிஃபரன்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பகுதிகளில் கன்னடாவே 2 விதமா பேசுறாங்க, பல விதமாவும் பேசிட்டு இருக்காங்க. அதாவது தக்ஷிண கன்னடா, லவுடா கன்னடா அப்படின்ட்டு ஒவ்வொரு விதமான பிரிவுகள் நிறைய இருக்குது. சோ அந்த மாதிரி இந்த துளு அப்படிங்கிற மொழியில பாத்தீங்கன்னா நிறைய பிரிவுகள் இருக்குது, நிறைய பிரிவுகள் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கூட சொல்லப்படுது. சோ இப்படிதான் துளு அப்படிங்கிற மொழி உருவானுச்சு அப்படிங்கிறதுக்கான தகவல்கள் இதன் அடிப்படையில், இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நமக்கு வந்து தெரியுது. இந்த துளு அப்படிங்கிற மொழியை பத்தி உங்களுக்கு பல இன்ட்ரெஸ்டிங்கான பல இன்னும் இன்ஃபர்மேஷன் நிறைய தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அதையும் நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. வேற எந்த மொழிகளை பத்தி நம்ம வந்து ஆய்வு செஞ்சு பேசணும் அப்படிங்கறதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா குரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.